உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் உன்னதான்டா கேக்குறேன். டேய் நீங்க 2 பேரும் தானே நீ கார்ல வந்தீங்க? வீட்ல நீங்க அவனை திட்டிட்டீங்களா? அந்த கோவத்துல அவன் வந்து அவன் அம்மா சமாதிக்கு போயிருந்தான். நான் அவனை கூப்பிட்டு வரதான் அன்னைக்கு போனேன். கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் அது அன்னைக்கு நீங்க திட்டின கோவத்துல நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். அவன் வேணான்னு தான் சொன்னான். நான் கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த ஆட்டோ நடுவில் வந்து தெரியாம இடிச்சிட்டேன். வள்ளே இவனை பேச வேணாம்னு சொல்லு. இவரு போதையில இருந்துட்டு நடந்த எல்லாத்தையும் இவரு தெளிவா சொல்றாராமா. தெளிவா இருந்தா காப்பாத்திருக்கணும்ல. விட்டு ஓடணும் தானே இவன். பேசுறான் பேச்சு. டேய் ராகவா நீ சொல்ற. இல்லப்பா, அது ஆட்டோ குறுக்க வந்துடுச்சு. கார்ல பிரேக் பிடிக்காம இவன் மோதிட்டான். பதட்டத்துல அவன் காரை நிறுத்தாம போயிட்டான். வேற அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல யாரோ அட்மிட் பண்ணி அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்லப்பா? தெரியும். குடும்பமே தலைச்சம்பிள்ளை இழந்துட்டு யாருமே இல்லாம நின்னுச்சு. இவனை பெத்ததுக்கு என் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. குளிர்ந்து போச்சு. குடிகாரம் பையன். வள்ளி இவன் குடிச்சா யாருகிட்ட எப்படி சண்டை போடுவான்னு நமக்கு தெரியும். ஆனா கொலையெல்லாம் பண்ற அளவுக்கு போக மாட்டான்னு இதுவரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஐ விட்னஸ் உறுதியா முன்பகை இருக்குன்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எவனோ ஒருத்தன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ நம்ம பிள்ளைய சந்தேகப்படுவியா? நான் அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். மத்தபடி அதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனா. நீ சர்டிபிகேட் கொடுத்தா விட்டுருவாங்களா? அத்த, மாறன் அந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நாம அதை தெளிவா ப்ரூவ் பண்ணணும். இல்லனா நாம அங்க சொன்ன எதுவுமே எடுபடாது. அவனை மறக்காம உண்மையை சொல்ல சொல்லு. அவன் அப்படி எதுவும் பண்ணலன்னா. இன்னைக்காவது ஒரு நாள் பாண்டியனுக்கு இவனுக்கு சண்டை கட்ட நடந்துச்சான்னு சொல்ல சொல்லு. ராகவ மாதிரி ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தா அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு நம்ம தைரியமா சொல்லலாம். அவனுக்காக போய் நாம பேசலாம். ஆனா இவனை பத்தி என்ன சொன்னாலும் இவன் செஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு தானே ஊரே பேசும். அப்படி ஒரு பேரை தானே சம்பாதிச்சு வச்சிருக்கான். நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலன்னா. அவனை சொல்ல சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? அவரை நான் பார்த்ததே இல்ல. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா அந்த விட்னஸ் சொல்றாங்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுவீங்களா? ஓ, கோபம் வேற வருதா துரைக்கு? அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கலனா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதே. குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். காரை நாம ஓட்டுறமேனு புத்திக்கு உரைச்சிருக்கணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து எகிரிட்டு இருக்கான். அனாவசியமா பேச வேணாம். கேட்கறது மட்டும் ஒழுங்கா பதில சொல்ல சொல்லு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் பாண்டியனை பார்த்ததும் இல்ல, எனக்கு தெரியவும் தெரியாது. அவருக்கு தெரியாதுன்னு சொன்னா அது அப்படியே விடுறதா? ஆக்சிடென்ட்ட பார்த்த சாட்சி அவர். இன்னைக்கு அவரே சொல்றாரு இவங்க 2 பேரும் ஏற்கனவே சண்டை போட்டிருக்காங்கன்னு. மாமா, அவரு குடிச்சா எப்படி நடந்து பாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இவரு குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்க வாய்ப்பு இருக்குதானே? அது அவரு மறந்து கூட போயிருக்கலாம். கண்மணி, எங்க அண்ணனுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. குடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இவர் வேணா குடிச்சிட்டு தகராறு பண்ணிருந்தா அவரும் வேணா பதிலுக்கு சண்டை போட்டிருப்பாரு. என்னங்க பாத்துட்டே நிக்கிறீங்க? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? தம்பிக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிக்கிறீங்க. இந்த விஷயத்துல மட்டும் அமைதியா இருக்கீங்க.
கண்மணி, அது வந்து அப்ப நீங்க கேட்க போறதில்ல அப்படிதானே? அ, அ, கேக்குறேன் கண்மணி. அப்படி ஏதாவது என்ன கேட்ட? திரும்ப கேளு. இல்ல. டேய், என்னடா அவனை மிரட்டுறியா? நான் உன் ரவுடித்தனத்தெல்லாம் வெளியே வச்சுக்க. தொலைச்சிடுவேன், தொலைச்சு விட்டுருந்தா அன்னைக்கு இவனு இல்லையாடா நீ பலிகடாக்கிருப்ப. மாறா, இங்க பாரு, நாங்க எல்லாருமே உன் நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்டா. அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாரு, இந்த கேஸ் சீக்கிரமா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்படியே நம்ம விட்டோம்னா மர்டர் கேஸ கன்வெர்ட் ஆயிடும்டா. அதை தடுக்கணும்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான்டா. என்னடா உண்மை சொல்றது? என்ன உண்மை சொல்றது? ஒரு மனுஷன் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லுவான் நான் தான் செய்யலங்கிறேன்ல. அதுக்கு மேல என்ன என்னடா பண்ண சொல்றீங்க? இப்ப என்ன ஜெயில தூக்கி போட்டுருவாங்களா இல்ல தூக்குல தொங்குட்டுருவாங்களா? அப்படி போனா போயிட்டு போகுது இந்த உசுறு. மாறா, இங்க பார்த்த, இனிமே இதை பத்தி யாரும் பேச வேணாம்னு சொல்லிடு. பாத்தியா வெள்ளி எப்படி பேசுறான்னு பாத்தியா? நான் சும்மா சும்மா அவனையே சொல்லிட்டு இருந்தா எப்படின்னா? மாறா, நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. பின்ன என்னத்த, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரிடா, பொறுமை. நான் செய்யலன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதவே கேட்டிருந்தா? அப்போ அந்த விட்னஸ் என்ன பொய் சொல்றாரா? ஏன் பொய் சொல்லிருக்க கூடாதா? அவன் பொய் தான் சொல்றான். அதுக்கு என்ன காரணம் தான் தெரியல. இது அட்வான்ஸ் மட்டும்தான். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டையும் செட்டில் பண்றேன். நான் என்ன சொல்லணும் மேடம்? என் அண்ணன் பாண்டியனுக்கும் அவர் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்ன அந்த கொலைகாரனுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணான்னு சொல்லணும். ஏற்கனவே நீங்க இந்த கேஸ்ல விட்னஸா இருக்கிறதால நீங்க இதை சொன்னா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். நான் சொன்னா நம்புவாங்களா மேடம்? நம்புற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் இந்த பணம். ஆ, எதுக்கும் பயப்பட வேண்டாம். ம், இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுதான். ஓகேவா? ஓகே மேடம். ம், என்னோட ஃபேமிலில இருந்து உங்களை மிரட்ட நிறைய சான்சஸ் இருக்கு. யாருக்கும் எதுக்கும் நீங்க பயப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துப்பேன். ஆனா நான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ம், சரிங்க மேடம். ஆரம்பத்துல ஆக்சிடென்ட் தான் நான் நினைச்சேன் சார். யோசிச்சு பார்க்கும்போது தான் இது கொலையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.